ஒரு ஹச்எஃப் என்ன கறவை கறக்குதோ அந்த கறவை அந்த மாடு கறக்கணும். ஓகேண்ணா. நல்லா தோட்டத்து மச்சடி வளர்ந்த மாடு எல்லா டைம் அடாப்டாக குடிப்பாண்ணா. ஓகே. இந்த மாடு சைஸுக்கு பணம் கொடுக்கணும், வயசுக்கு பணம் கொடுக்கணும், கறவைக்கு பணம் கொடுக்கணும்னா 34 லிட்டர் கறந்தது வந்து நம்பாதது காரணம் எங்கள் அண்ணன் கறந்தான் தான். எங்கள் அண்ணன் கறந்ததுனால தான் நான் வந்து சொல்கிறது காரணமே. அதனால தான் இவங்க வந்து விரும்பி எடுக்கிறதே மாடுங்க. இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. நானும் ஒரு மாடுக்கு 5வது மாடு எடுத்தாச்சு. இது 6வது பொருள். இன்னும் கிடையாதுன்னா போட 4 மாடு ஆகி ஒன்றும் பயப்படுத்தாவோ இல்லை, விலையை மட்டும் கேள்வி பிடிச்சிட்டு போ. ஆமாம் ஆமாம், ஆண்டவனே நான் தான், எங்கள் ஆண்டவனே அது, அதை படைச்சவனே நான் தாங்க, படைச்சவனே நான் தான். காசு இல்லாம சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். எப்பயுமே காசு இல்லாம பாதி காசோட தான் வந்தோம். பிடிச்சிருச்சு, நீ விட்டவனா கிடைக்காது, அதனால எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அதான் 24/7 எப்போனாலும் வரலாம் ஃபார்முக்கு. இந்த டைமுன்னு கிடையாது, இந்த நாளுன்னு கிடையாது. எல்லா நாளுமே நம்ம ஃபார்மில் மால் அவைலபிளாக தான் இருக்கும். எப்போனாலும் கால் பண்ணிட்டு வாங்க. வணக்கம். வணக்கங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்திருந்தீங்க? 26 மாடு வந்ததுண்ணா. 8 மாடு சேல் ஆயிடுச்சா, இன்னும் 18 மாடு இருக்குண்ணா. ஓகே. அந்த 18 மாடு நம்ம தனியாக கட்டி வச்சிருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ இது எல்லாமே விற்பனைக்கு ஆகாதுங்க மாடு. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் வந்த கஸ்டமர்கள்லாம் என்ன மாதிரி மாடுக்கு எதிர்பார்த்தாங்க, எப்படி சேல் ஆயிடுச்சு அதை பற்றி எதிர்பார்த்தா ஜெர்சி எதிர்பார்த்தாங்கண்ணா. ஃபார்ம் டைப்புக்காரங்க இந்த வாரம் கம்மினா, நாளைக்கு தான் வரான்னு இருக்காங்க. பாதி பேர் தான் வந்தாங்க. 8 மாடு எடுத்திருந்தாங்க. வந்த கஸ்டமர் எல்லாமே எடுத்துட்டாங்க. 8 கஸ்டமர் வந்தாங்க, 8 கஸ்டமர் எடுத்துட்டாங்கண்ணா. சரி. இப்போ இதுல 2 பேர் வந்து ஏற்கனவே வாங்கினவங்களும் வாங்கியிருக்காங்க. ஆமாண்ணா. ஓகே. ஒரு மாடு எடுத்திருக்காங்க. ஆமாங்கண்ணா. அதையும் நம்ம வீடியோல பார்ப்போம். கண்டிப்பாண்ணா. ஓகே பிரதர். இப்போ வந்து சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்து வாழப்பாடியில் அமைஞ்சிருக்கு. ஆமாங்கண்ணா. ஸோ கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த லொகேஷன் கொஞ்சம் சொல்லுங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடினா, வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிக்கணும். ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி கால் பண்ணால் பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம லேண்ட்மார்க் பார்த்தோன்னா ஏர்செல் டவர்னா, அதான் லேண்ட்மார்க்கே. அதுகிட்ட வந்து கால் பண்ணால் பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே பிரதர். இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா கறவையிலேருந்து ரேட்லேருந்து மாறிட்டே இருக்கும். ஆமாம்மா. இந்த வாரம் என்ன கறவை, எத்தனை பட்ஜெட்? அதை பற்றி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 லிட்டர் கறக்கிற மாதிரி வந்துருக்குண்ணா. ₹1 1.5 இருக்குண்ணா. பட்ஜெட் 1.30 1.35 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குண்ணா. இந்த வாரம் ஸ்டாக்கு 90லேருந்து இருக்கு. எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஓகே. யாருக்கு என்ன பட்ஜெட்ல என்ன கறவையில் வேணுமோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மாடுகள் வந்து இருக்கும், எடுத்துக்கலாம். நான் யூடியூப்ல பார்த்துருந்தேங்கய்யா. பார்த்துட்டு ஒரு 3 மாசமா பார்த்துட்டு இருந்தோம், ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ மாடு வாங்க அப்படின்ற இதில் வந்தோம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 10 மாடு இருக்கு. சரிங்க. சரி, இதை பார்த்தோம், வந்து பிடிச்சது, கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்க. ரெண்டுமே வந்து ஒன்று கருப்பு வெள்ளை, ஒன்று செவலில் வாங்கியிருக்கேன். இந்த பிளான் நான் வரும்போதே வரும்போதும் பிளானு அதே ஹெச்எஃப்ல தான் 2 வாங்குற மாதிரி இருந்தேன். வரும்போது ஹெச்எஃப்ல ஒன்றும் ஜெர்சியில் ஒன்றும் எடுத்துட்டோம். ஹெச்எஃப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஹெச்எஃப்லேயே இன்னொன்று பிடிக்கலையா, இல்லாமல் நீங்கள் செவலில் போயிட்டீங்களா? இல்லை, செவலை ஒன்று எடுத்துக்கலாம், இது ஒன்று ஹெச்எஃப். நமக்கு பிடிச்சது அதுதான் பிடிச்சது, கொஞ்சம் மனசுக்கு அது வாங்கிடுச்சு. ஸோ அது இங்கே வந்தோடனே உங்கள் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி கருப்பு வெள்ளையில் வாங்கணும்னு நினச்சிட்டு செவலையில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான மாடு இருந்துச்சுன்னா? பேட்டர்னுக்காக ஒன்று இதுவும் மாடு பிடிச்சிருக்கு, நல்லா நமக்கு பிடிச்சிருக்கு, கலரும் பிடிச்சி மாடும் பிடிச்சிருக்கு. இது ஹெச்எஃப்லேயும் ஒன்று மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பிடிச்சி வாங்கியிருக்கு சார். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் 10 மாடு வச்சுருக்கீங்க இல்லையா? 10 மாடு இருக்கும்போது என்னதான் இவங்க சொல்லியிருந்தாலும் உங்கள் மதிப்புக்கு 2 எவ்வளோ கறக்கணும்? என்னோட கணக்கு 35 தான் டார்கெட் ஐயா. 2 சேர்த்து 2 நேரமும் அவ்வளோதான் 35. அவங்க 40 சொன்னாங்க, 35 டார்கெட். நம்ம அதுக்கு மேலே வந்தால் அதோட இது நம்ம கொடுக்குற தீனியில் தான். ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்ப்போம், ஜெர்சியில் போனோம் ஃபார்மில். இது ரெட்டின் ஜெர்சினா, ரேர் கலரு, ரேர் பிரீடு ரெட்டின் ஜெர்சி. ஹெவி சைஸான மாடுனா, வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கும், நேரில் பார்த்தா மாடு விட மாட்டாங்க. ஹெவி சைஸான மாதிரி நல்லா மடிச்சிட்டு நல்லா காம்போலாம். 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 25-30 லிட்டர் கறந்தாங்க, 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. எஸ்என்எஃப் பக்காவாக இருக்கும். பிரம்மாண்டமான மடி செட்டு, ரெட்டை வரி மடி எடுத்து நல்லா அடிக்க ஒரு காம்பு. எஸ்என்எஃப் பக்காவாக இருக்கும். 5 ஹெச்எஃப் ஒரு ஜெர்சி லைக் பண்ணால் இது மாதிரி ஒரு ரெட்டின் ஜெர்சி லைக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுண்ணா. இது சேல் ஆயிடுச்சுங்க. சேல் ஆயிடுச்சுண்ணா. ஓகே. இந்த மாட்டு வரும்போதே இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. ஆமாம்மா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஆமாம், நான் விலை படியாமல் இருந்தது கரெக்டாக ரெகுலர் கஸ்டமர் கொடுத்துட்டேன். அதை 2 கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னாங்க, 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடுனா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாடு ரேராக தானே கிடைக்கும். இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக மடி எடுத்து தான் கண்டு போனோம். ரெட்டை வரி மடி எடுத்து தான் கண்டு போனோம். ஹெவி சைஸான மாடு. ஒரு ஹச்எஃப் என்ன கறவை கறக்குதோ அந்த கறவை அந்த மாடு கறக்கணும். ஓகேண்ணா. நல்லா தோட்டத்து மச்சடி வளர்ந்த மாடு எல்லா டைம் அடாப்டாக குடிப்பாண்ணா. ஓகே. அதிக கறவைக்கும் எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கும் இந்த மாடு பெட்டரா? ஆமாண்ணா. லாஸ்ட் டைம் மாடு வாங்குறீங்க, வியாழக்கிழமை போல வந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்க. கண்டிப்பாக. அது இல்லாமல் ஒரு படையை கூட்டின்னு வந்துருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு எல்லாம் எப்போ
எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க தான் ராணுவ படம், நாங்க பசங்களே ராணுவ படம் வந்திருக்கிறோம்லாம். சஞ்சய் ஒரு வழி பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. நான் என் கை காசு 8000 ஒரு கொடுக்குறேன். லட்சம் வண்டி வாடகை இருக்கு. வெயிட் 1 லட்சத்துக்கு கடன் செலுத்தலாம் கிடையாது. வண்டி வாடகை இருக்கு. 5000 கம்மி இல்லாம போட ஒரு Weight பண்ண முடியாது. வேப்பந்தலை உடைச்சிரோட உங்க அண்ணன் தான் என்னடா போடா. ஏய் நர்மடா கம்முனு அதெல்லாம் விலைக்கு நர்மடா அதெல்லாம் மிஸ் ஆகலாம் கம்முனு. பால்காரர் போட்டு நசுக்குறாரு நம்மளைய. ஆமா பாலுகாரன் அண்ணன் தானே. நான் பால்காரனுக்கு பால்காரன் அண்ணனுக்கு அண்ணன். ஓகேங்க, ரொம்ப நேரமா போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா. அது ஒரே மாட்டுல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. வந்தா 10 நிமிஷம் தான் ஒரு மாட்டுல முன்னெல்லாம். இந்த ஒரு மாடு தான் எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் புடிச்சிருச்சு, துணிச்சு எடுத்துட்டான். பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுனா மோடி டைப்பான மாடு, ஹெவி கறவையான மாடு 2030 லிட்டர் கறக்கலாம் அந்த மாடு. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம், 30 லிட்டர் கறக்கணும். அங்கே பாருங்க மடி செட்டு பாருங்க, நல்ல ரெட்டு வரி மடி, மடி பாதி மாடு பாதி, நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முது மாடு, குறுங்கால் டைப், நல்ல பிரீடு மொட்டை, 6 புல்லு 2 அணித்து சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான். தண்ணி தீனி கறவிக்கு அற்புதமா இருக்கும். நம்ம ரோஸ் காம்பில் எடுத்து மடி எடுத்து கண்ணு போட்டிருக்காங்க, கண்ணு மடி எடுத்துருக்கு. ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு, முக லட்சணத்துக்கே பண்ணுவாங்க, லட்சுமி கடாசமான முக லட்சணம், நல்லா கலர் பச்சஸான மாடு, 30 லிட்டர். ஆமாம், பிறவி மொட்டை, 30 லிட்டர் கரை வரும். நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். நல்லா கலர் பச்சஸான மடி செட்டு பாருங்க, மடி செட்டுக்கே பணம் கொடுக்கணும். ஒரு 2 லட்சம் மட்டும் இருந்தாலும் மடி செட்டு அமையாது. நல்லா மடி செட்டு, நல்லா காம்போலம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்னா, 6 புல்லு 2 அணித்து சுத்தமான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடுனா. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். குணத்தில் பாருங்க பச்சை புள்ள மாதிரி தான். 23 லிட்டர் கரை வருதுண்ணா அந்த மாடு தலைச்சனுக்கு. இந்த கண்ணுக்கு அதே கரை 23 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் கண்டு போட, ரெட்டை முதுகு ரெட்டை ஒரு மடியோட தான் கண்டு போட்டு, ஹெவி சைஸான மாடு, எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, தனி தனி அருமையாக இருக்கும். தோட்டத்து மச்சல் வளர்ந்த மாடு. இது மாதிரி மாடு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். எஸ்எஃப் அருமையா இருக்கும். தோட்டத்து மச்சல் வளர்ந்த மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. சரிண்ணா. வெயில் எத்தனை நாள் கண்ணு போடனே? என்ன 15 நாள் ஆகும் கண்ணு போட. நல்லா இருக்கிற மடிக்கு டபுள் மடங்கா வரும். ஆமாங்கண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுனா, இது மாடு சைஸுக்கு பணம் கொடுக்கணும், வயசுக்கு பணம் கொடுக்கணும், கறவைக்கு பணம் கொடுக்கணும். ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு, முக லட்சணத்துக்கு பணம் கொடுக்கு, லட்சுமி கடாசமான முக லட்சணம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 அணித்து சுத்தமான மாடு, 2 நாள் 25 லிட்டர் கரை வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் இருக்கு. அரை மடி தான் வச்சிருக்காங்க, ஆனால் முழு மடி வச்சு வெளியே கட்ட முடியாது. நல்லா காம்போலம் பாருங்க, நல்லா காம்போலம், அடிக்கு ஒரு காம்பு, நல்லா கருங்காம்பு இருக்காங்க. கைக்கு என்ன போடலாம், மிஷினுக்கு என்ன போடலாம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். ஹெவி சைஸான மாடு, அந்த கலருக்கு பணம் கொடுக்கணும். மாட்டுக்கு கலர் ஹைட்டான மாடு, பிரம்மாண்டமான மாடு. 2 மாடு கறக்கிற மாதிரி ஒரே ஒரு கறக்கும். நல்லா பாருங்க ஹெவி. ஏன் நான் என்ன ஹைட் இருக்குன்னு அந்த ஹைட் இருக்குண்ணா. மாடு நல்லா பிரம்மாண்டமான மங்க அமைப்பு, பிரம்மாண்டமான மடி செட்டு. எத்தனை கண்ணு வச்சிருக்கேன்? 10 வருஷத்துக்கு வச்சிருக்கான செங்கல் மாதிரி. இது மாட்டுக்கு வயசே கணக்கு இன்னும் எங்கெங்கே இருக்கு. கலர் பச்சஸான மாடு, ரேர் கலர், ரேர் பிரீடு, ஹெவி சைஸான மாடுனா. லட்சத்துல ஒரு மாடு தான் இது மாதிரி. முதல்ல 2 கண்ணுல 2 கண்ணு ஒரே கண்ணுல எடுத்துடலாம்ண்ணா. ஒரே கண்ணு. இந்த மாடு 1.5 லட்சத்துக்கு வாங்குறோம், ஒரே கண்ணில் எடுத்துடலாம். நல்லா பேக் ஹைட்டான மாடு, நல்லா ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பிரீடான மாடுனா, ஹெவி சைஸான மாடு, 2 அணித்து மாடு, 6 புல்லு 2 அணித்து சுத்தமான மாடு, 23 லிட்டர் கரை வரும். இன்னும் 15 நாள் கண்டு போட, தண்ணி தீனி கறவிக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு, நல்ல குணத்துல அருமையான குணமானோம், ஹெவி சைஸான மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். ரோஸ் காம்ல வந்திருக்காங்க. ஹச்எஃப்ல எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா, ஜாதி பிரீடு மாடு கிடையாது, கிராஸ் மாடுனா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகே. நல்ல பண்ணக்காரங்களுக்கு இந்த வாரம் ஈஸியாக இருந்தாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததும் வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாதிரி தான் இருக்கு. ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்னா, ட்ரிபிள் கலரு, செவலை செம்புத்து வெள்ளை, ட்ரிபிள் கலர் மிக்சிங்கு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 2வது இருக்கும், இல்லை 3வது கண்ணா இருக்கும். புதுவாய் மாடு, 2வது கண்ணு தான் மேம்பாலம், சுத்தமான மாடு, முதுகு பாருங்க. எந்த அகலம் நம்ம ஒரு அங்கே பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குன்னு பாருங்க. மாடு நல்லா பேக் வெயிட்டான மாடு, 25 லிட்டருக்கு மேலே 30 லிட்டருக்குள்ள கரை வரும். 15 நாள் கொண்டு போட. ரோஸ் காம்பு ரோஸ் மடியில் வந்திருக்காங்க. நல்ல பைலூஸு, மக லட்சணத்துக்கே பண்ண கிளிக்கொம்பில் அமைச்சிருக்காங்க. சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. 2 மாடு வச்சு கறக்கலாம்னு ஆசைப்படுறோம், ஒரே மாடு வாங்கி கறக்கலாம். தண்ணி தீனி கறவிக்கு அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும், லட்சத்தில் ஒரு மாடு தான் அது மாதிரி மாடு. ட்ரிபிள் கலரில் ஹெவி வாரத்தில் ஒன்று வரும். ஆமாம், சேல் ஆகிடும். ஆமாண்ணா. ஸோ இந்த வாரம் வந்து இது விற்பனைக்கு ரெடியா இருக்குன்னா தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். மாடு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல ரேர் பிரீட்னா, இது லட்சத்துல ஒரு மாடு தான். இது மாதிரி
ஒயிட் மெஜாரிட்டி. ஒயிட் மெஜாரிட்டி நொக்ரா டைப்னா HF சொல்ல முடியாது, ஜெர்சி கிராஸ்னு இது. நல்லா பார்த்தீங்கன்னா செவல்ல வெள்ளை. ஆமா ஜெர்சி கிராஸ் HF இல்ல, HF நொக்ரா பார்த்தீங்கன்னா ஜெர்சியில நொக்ரா டைப்பு. செவல்ல செம்புத்து வெள்ளை ஒயிட் மெஜாரிட்டி அதிகம், அது நொக்ரான்னு சொல்லுவாங்க. ஹெவி சைஸான மாடு, ரெண்டாணித்து மாடு, 6 புல்லு, சுத்தமான மாடு. முக லட்சணத்துக்கே பணம் கொடுக்கும், லட்சுமி கடாசமான முக லட்சணம். கிளிக்கும் அமைஞ்சிருக்காங்க. குணத்துல தாங்க பாருங்க, குணமனத்துல அருமையான குணமானம். 25 லிட்டர் சாலிடா கறக்கும் இந்த மாடு. ரோஸ் காம் அமைஞ்சிருக்காங்க. இன்னும் 15 நாள் அவங்க கண்ணு போட. தண்ணி திண்ணிக்கு அருமையா இருக்கும். தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு. எல்லாம் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, வெயிலுக்கு மழைக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் ரேர் கலர், ரேர் பிரீட் தான். வெயிலுக்கு வந்து நல்லா தாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவன் கண்டிப்பாண்ணா அதிக கறவு வேணும், வெயில் நல்லா தாங்கணும் அப்படின்னு. ஆமாண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா HFல பார்த்தீங்கன்னா நல்ல பிரீட் வைஸ்ல மாடு பாருங்க. நொக்ரா டைப்ல ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தி, பிளாக் மெஜாரிட்டிக்கு டாட்டா இருக்கும். ஹெவி சைஸான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு, ரெண்டாணித்து. சுத்தமான கிட்டேரி, நல்ல தரமான கிட்டேரி. நல்ல குணத்துல பாருங்க. இன்னும் 20 நாள் டைம் பாருங்க. 25 லிட்டர் கரை வருங்க சாலிடா. இன்னும் கரை மடி தான் வச்சிருக்காங்க. இன்னும் முழு மடி வச்சா வெளியே கட்ட முடியாது. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு, சுத்தமான மாடு. நல்லா ஜெய்ஜாண்டிக்கான மாடு, நல்லா கிராஸ் பீடான மாடு. வெள்ளை கொம்புல வந்திருக்காங்க. கறவைக்கு தீனி தண்ணிக்கு பக்காவாக இருக்கும். எல்லா கிளைமே அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தரமான கிட்டேரி. நல்லா இது மாதிரி ரேராக தான் நம்ம ஃபார்ம்லேயே கொண்டு வரோம். நம்ம பிரீட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். ஹெவி சைஸான மாடு. சரி. HFல மோட்டி டைப்பான மாடு. குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, பிறவிலே மோட்டி. 23 லிட்டர் கறவை கேண்டி கொடுக்கலாம். அதெல்லாம் ஹை ஹீல்டிங் ப்ரொப்போஸ் மாடு தான் நம்ம அந்த வாரம் கொண்டு வந்திருக்கோம். ஹெவி சைஸான மாடு, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. ரெட்டை முதுகு மாடு. தண்ணி தண்ணிக்கு அருமையாக இருக்கும். கிளைமேட் எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். பிளாக் மெஜாரிட்டி அதிகம், ஒயிட் மெஜாரிட்டி கம்மி. ஹெவி சைஸான மாடு தான். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். கலர் ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அருமையாக இருக்குண்ணா. அருமையான நாத்த மாடு. குறுங்கால் டைப்ல ஹெவி சைஸான மாடு, மோட்டி டைப்ல. மிஷின் போட்டுக்கலாம். அச்சில் ஊத்துற மாதிரி தான் காமு. ரெண்டாணித்து மாடு, 6 புல், புதுவாய் மாடு. சாப்பிட்ற உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு கேளுங்க, பிடிச்சிட்டு போங்க. நல்லா இருக்கும். கிடைச்ச ஃபைனல் நீங்க ஃபைனலா கேளுங்க, நானே ஃபைனல் சொல்லி போறேன். நீங்க வாங்குற மாதிரி 2 வருஷம் ஃபைனல் கேளுங்க. நம்ம போனவர் 2 வருஷம் தான். எங்க நம்ம கிட்ட வந்தாலும் அங்க வாங்குற வியாபாரி வந்தாலும் நம்ம கிட்ட இருந்து நான் கண்டிப்பா வாங்கிட்டு போய் 2 மாட்டுக்கு இப்ப 4 மாடு ஆகும். 2 கிட்ட இருக்கா போடும், 4 மாடு ஆகி ஒன்னும் பயப்படுத்தா இல்ல. விலையை மட்டும் கேளு, புடிச்சிட்டு போ. ஆமா ஆண்டவனே நான் தான். ஆண்டவனே அதை படைச்சவனே நான் தான். சொல்லு, படைச்சவனே நான் தான். ஓகே, 2 சேர்த்து எத்தனை நாள்ல கண்ணு போடுங்க? அது ஆண்டவன் கீழ் தான். எனக்கு 10 நாள் சொல்லியிருக்காரு. ஒரு மதிப்பு பார்த்தா தெரியல. 10 நாள் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கே போனாலும் போட்டுக்கலாம், இல்ல போறதுக்கு குழுங்கல் அதுல இன்னைக்கே போனாலும் போட்டுக்கலாம். என்னோட கணக்கு ஒன்று 10 நாளுக்கு மேலதான். இது ரெண்டுமே 10 நாள்ல போட்டுரும் நினைக்கிறேன். ஆமா, ரெண்டுமே நல்ல நல்ல குவாலிட்டியா எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து மாட்டை பத்தி இப்ப நீங்க இங்க வந்து பாத்துருப்பீங்க இல்லையா? இங்க வந்து மாடு பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு, பிளஸ் வந்து செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குங்க? மாடுங்க செலெக்ஷன்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா நம்ம வர கஸ்டமர் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியான மாடு. 6 புல்லு, 2 அணித்து, சுத்தமான மாடு. 20 லிட்டர் கேண்டி கொடுக்கலாம். 20. ஆமா, 4 காம்பு நல்லா அச்சில் ஊத்துற மாதிரி ஹெவி சைஸான மாடு. பிளாக் மெஜாரிட்டியான மாடு. ஹோல்ஸ்டார் பிரீடுன்னு சொல்லுவாங்க, ஹோலிஸ்டார் பிரீடுன்னு. நல்லா பாருங்கன்னா பை லூஸ் பாருங்க, ஃபுல்லா இருக்கு. நல்லா கரை வரும். நல்லா கரை வரும். SNF பக்காவா இருக்கு, இரும்பால் மாதிரி. கறவைக்கு தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். ஜெயிஞ்சாண்டிக்கான மாதிரி, ரத்த முதுகுமா. நான் தேவைப்படுற உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஜெர்சி கிராஸ்னா 6 புல்லு, 2 அணித்து, சுத்தமான மாடு. 2 அணித்து மாடு. 2 நேரம் 10 கரை வரும். 15 நாள் அவங்க கண்டு போட. குறுங்கால் டைப் நல்லா ஹெவி சைஸான மாடு. அதாவது தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு. பை லூஸ்லாம் ஃபுல்லா இருக்கு. அடிக்கு ஒரு காம்பு அச்சில் ஊத்தான மாதிரி. 1 வாரம் ஆகும்ண்ணா. 20 லிட்டர் கேரண்டியே வரும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, நல்லா SNF அருமையா இருக்கும். இதுவும் ஜெர்சி கிராஸ் பிரீடான மாடு. 6 புல், 2 அணித்து, சுத்தமான மாடு. 22 லிட்டர் கரை வரும். நல்லா குறுங்கால் டைப்ல நல்லா அச்சில் ஊத்துற மாதிரி நல்லா வெயிட் கனமான மாடு. அடிக்கு ஒரு காம்பு. மிஷின் கரையான போட்டுலாம் கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்தை மச்சலே வளர்ந்த மாடு. வெயிலுக்கு, மழைக்கு, பனிக்கு அடிப்படி நல்லா தாங்கும். நல்லா கிராஸ் ஸ்பீடான மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, இப்போ வெயில் காலம் போது இந்த மாதிரி செவலில் அதிக பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. ஸோ இதே மாதிரி இனிமே ஒரு வாரங்களே நம்ம பண்ணையில் இது மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாண்ணா. ஸோ கறவைக்கும் சரி, SNF சரி. ஆமாண்ணா. ஸோ இந்த மாதிரி மாடுங்க வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம்ண்ணா.
நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து 2ஆம் நீத்து மாடு 6 பல்லு 2ஆம் நீத்து சுழி சுத்தமான மாடு என்னைக்கு 25 லிட்டர் கரை வரும் அதனால ஜெர்சியில 25 லிட்டர் கறந்து சொல்றாங்க இப்போ கறந்துட்டு இருந்த மாடு ஃபார்ம்ல இருந்த மாடு காட்டுல இருந்து எடுத்துங்களா? ஆமா ஃபார்ம்ல இருந்து எடுத்து இருந்தது இது நம்ம ஃபார்ம்ல ஹெவி சைஸான மாடு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அச்சில் ஊத்துற மாதிரி நாலுக்கும் 4 அடிக்கு ஒரு காம்பு அதனால ஹெவி சைஸான மாடு இந்த வேற அடிக்கு ஒரு காம்பு அது எந்த நானும் பிசிக்கலாம் பிடிச்சிக்கலாம் குணத்துல அருமையா இருக்கும் 6 பல்லு 2 சுத்தமான மாடு ஆமாண்ணா இது மாதிரி மாடு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம்ண்ணா சரி இப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய மாடுனா இது ஜெர்சியில் கிராஸ் பீடான மாடுனா 6 பல்லுலேருந்து புதுவாயுமானா 2ஆம் நீத்து மாடு அதில் கிளிக்கம் டைப்பில் அமைஞ்சிருக்காங்க 22 லிட்டரு கரை வரும் அதனால மடி செட்டு பிரம்மாண்டமான மடி செட்டு அதில் ஹெவி சைஸான மாடு தனி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும் தோட்டத்து மச்சலையும் வளர்ந்த பாருங்க இன்னும் 1 வாரம் நல்லா மடி எடுத்து கண்டு போடும் ரட்டை முதுகு மாடு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் எஸ்என்எஃப் ஃபேட்டு பக்காவாக இருக்கும் ஜெர்சியில் வாங்குறவங்க எஸ்என்எஃப் ஃபேட்டு பக்காவாக இருக்கும் தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் ஜெர்சி கிராஸ்ன்னும் போது கறவைக்கு பயப்பட தேவையில்ல அதிக கறவையில் தான் இருக்கு அதிக கரைய மாடு தான் இந்த வாரம் இருக்கு நம்ம பாம்புல எல்லாமே ஹை ஹீல்டிங் மாடு தான் இருக்கு ஹெச்எஃப் கிராஸ் வாங்கலாமா இல்ல ஜெர்சி கிராஸ் வாங்கலாமான்றது தான் இருக்கும் மாடு எல்லாமே தரமா இருக்கும் ஃபார்ம் டைப்காரங்க இந்த ஈஸியா சூஸ் பண்ணலாம் எந்த மாடு பிடிக்குது எல்லா மாடுமே தரமான மாடு தான் வச்சிருக்கோம் எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஓகே நம்ம பண்ணைக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது டைமிங் இருக்கா இந்த டைம்ல வரணும் எப்பனாலும் வரலாம் 24 hours 24 hours அவைலபிள் 24/7 நம்ம ஃபார்ம்ல ஆளு எப்போனாலும் அவைலபிளாக இருக்கும் இன்னைக்கு கூட நைட் 1 மணி கூட வந்தாங்க 2 மாடு ஒரு கஸ்டமர் எடுத்தாங்க அதெல்லாம் எப்போனாலும் கால் பண்ணால் பிக் பண்ணுவோம் பிக்கப் பண்ணி நம்ம மாடு சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைம்ல தான் வரணும் அப்பதான் கிடையாது சண்டேல தான் வரணும் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லா டைம் நம்ம ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும் அதான் 24/7 எப்போனாலும் வரலாம் ஃபார்முக்கு இந்த டைம்னு கிடையாது இந்த நாளுன்னு கிடையாது எல்லா நாளுமே நம்ம ஃபார்மில் மாடு அவைலபிளாக தான் இருக்கும் எப்போனாலும் கால் பண்ணிட்டு வாங்க இருக்குது வாங்க இல்லைன்னா நாளைக்கு வர சொல்றேன் அப்போ வந்து இல்லைன்னா என்னைக்கு இருக்குமோ அன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க டேட் சொல்லுங்க அந்த டேட்டுக்கு வந்துருக்கு